இன்னைக்கு இவங்க அம்மாவுக்கு நீ பணத்தை கொடுத்து இந்த உலகத்திலேயே உனக்கு யாரு ரொம்ப முக்கியங்கிறத எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேப்பா. இத்தனை நாள் ஒன்னதான் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அமரையும் அப்படி நினைக்கிறாங்க. எவ்வளவு நாள் உனக்கு நடந்த விஷயங்கள் இப்ப அமருக்கும் நடக்குது. ஆனா என்னால எந்த ஸ்ட்ரெச்சிங் டூல் அம்மா கையை விட்டு போச்சோ அதுக்கு நிச்சயமா நான் ஏதாவது செய்வேன். நித்யா, ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் நடந்திருக்குமா? என்னாச்சுமா? அது என்னோட அக்கவுண்ட்ல திடுதுப்புன்னு நிறைய பணம் வந்திருக்குமா? அந்த பணத்தை உங்க அக்கவுண்ட்ல உங்க பையன் தான் போட்டாரு. அமரா? ஆமாமா. உங்க புத்திசாலித்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்ப நீங்களும் இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது. ஒருவேளை நீங்க உங்க ஹஸ்பண்டை இங்க கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அவரை எங்கேயாவது தப்பிக்க வச்சிட்டீங்கன்னா, அதனால இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெளிவாகிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருந்தாகணும். கான்ஸ்டபிள். எஸ் சார். ரைட்டர் கிட்ட சொல்லி இந்த அம்மா புருஷனோட ஜாதகத்தை இங்க கொண்டு வர சொல்லு. நாம போய் அவரை அரெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். இவங்க 3 பேர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்கட்டும். புரியுதா? எஸ் சார். இந்த லெட்டர் எனக்கு தானே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற?